அம்மா திரும்பல இங்க பாருங்க திரும்பல மனசுல இருந்தது. இப்போ கரெக்டான அவகாசம் கிடைச்சது, அவ்வளவுதான். சார் என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க சார்? இந்த மாதிரி நிச்சயமா விவசாயிகளுடைய முக்கியத்துவம் வந்து நான் சொல்றேன் தெரியுமான்னு இல்லை. நிச்சயமா அதுதான் நாட்டுடைய முதுகெலும்பே விவசாயம். சார் டெல்லியில பாத்தீங்கன்னா விவசாயிகள் இல்லை, நீங்க அந்த அளவுக்கு எனக்கு வந்து இது இல்லை. நலத்திட்டம் விவசாயிகளுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அரசே கண்டுக்கிறாங்க. அவ்வளவு பெரிய விஷயமா இதை பேச வேண்டாம். அவங்க ஒரு உதவியா இருந்தா ரொம்ப சந்தோஷம். கணேசோட நிகழ்ச்சி இந்த முதற்கட்ட விதை அடுத்து தொடருமா? நிச்சயமா தொடரும். என்ன மாதிரி வேற திட்டங்கள் இப்ப உதவி கொடுத்துருக்கீங்க அந்த குடும்பத்துக்கு தத்தெடுத்து இல்ல அவங்களுக்கு கல்வி வளர்ச்சிக்கு ஏதாவது? ஒரு வில்லேஜா நாங்க ஃபோக்கஸ் பண்ணலாம்னு இருக்கோம். ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்கும். சொசைட்டி அது ஒரு நீளமான திட்டம். அது இப்போ இது ஆரம்பம் தான். நிச்சயமா ஒரு 4-6 monthsல ஒரு வில்லேஜா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணி அந்தந்த வில்லேஜோட ஃபார்மர்ஸ் ஹெல்ப் பண்ணி அவங்க எவ்வளவு தூரம் அவங்களுக்கு டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். எப்படி அவங்களுக்கு பேசிக்கா அவங்களுக்கு ஈஸி எப்படி ஆக்குறதுங்கிறதுல தான். இதை பத்தி டீட்டெயில்டா இன்னொரு நாள் நம்ம விவசாயத்தை முன்னுரிமை கொடுத்து தான் அடுத்த கட்ட திட்டங்களா? இல்லை, இது ஒன்றும் நான் வந்து ஒரு வெறும் தனிப்பட்ட மனிதன் தாங்க சார். அதனால அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இது என்னால் முடிஞ்சது நான் பண்ணேன். சொந்த ஊர்ல வச்சு பண்றதுக்கு ஏதாவது தனிப்பட்ட காரணங்கள்? இது ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு சரியான இடம் வச்சுக்கோங்களேன். அடுத்து சொந்த ஊர் இதே மாதிரி எதிர்பார்க்கலாம். என்னால் முடிஞ்சது சார். சார் இதை பத்தி விவசாயம் பத்தி அவங்களுடைய ஒப்பீனியன் எப்படி சார்? நீங்க பண்ணக்கூடிய இந்த உதவியை பத்தி விவசாயம் பத்தி எப்படி சார் ஒப்பீனியன்? அவங்க ஹெல்ப் பண்ண ஓகே.